Hello students, this is for class 10 இங்கிலீஷில் வந்து lesson 1 unit 1ல வரக்கூடிய prose and from Gomathi Maths and English channel. இந்த சம்மர் ஹாலிடேஸில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். We see the first lesson, his first flight. அவனது முதல் பறக்கும் திறன். இங்கே அவனது அப்படிங்கிறது சீகல் அப்படிங்கிற ஒரு பேர்டு. சீகல் அப்படிங்கிறது ஒரு கடற்பறவை. The young seagull was alone on his ledge. Ledge அப்படிங்கிறது ஒரு குண்டினுடைய முகப்பு, விளிம்பு, ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு குன்று, ஒரு வெர்டிக்கலாக இருந்த ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு குண்டினுடைய அந்த ப்ரொஜெக்ஷன், நீட்டிப்பு, நீட்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து இந்த சீகல், இதுதான் சீகல் பறவை இங்கே உட்காந்துட்ருக்கு. இதனுடைய பிரதர்ஸும் சிஸ்டரும், 2 பிரதர் அண்ட் 1 சிஸ்டர், இவங்க வந்து பறந்து அந்த பக்கம் போயிட்டாங்க ப்ரீவியஸ் டேவாகவே. இந்த பேர்டு பயந்துட்டு, இது வந்து யங் சீகல், ஸோ பயந்துட்டு இங்கேயே இருக்குது. இது வந்து கடல். ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா his 2 brothers and his sister, 2 பேர், இதை ஒருத்தர், மொத்தம் 3, had already flown away, பறந்து விட்டது. the day before, முன்னாள், அந்த முன்றைய நாளே பறந்து விட்டது. he had been afraid to fly with them, பட் இந்த சீகலுக்கு வந்து அவங்க கூட பறந்து போகிறதுக்கு பயப்பட்டது. அஃப்ரைட்னா பயம். somehow when he had taken a fly with them, somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to fly his wings, he became afraid. என்ன பண்ணுது அப்படின்னா, to the brink of the ledge. அந்த லெட்ஜுங்கிறது இந்த பகுதி, இதனுடைய இந்த முனைப்பகுதி வரைக்கும் வந்துட்டு திரும்ப பயப்பட்டு திரும்ப எங்கே வருது, அதனுடைய இடத்துக்கே திரும்பி வருது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடியது. அண்ட் அட்டம்ப்டட் டு ஃப்ளை, முயற்சிப்பது. ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ், ஃப்ளாப்னா படப்படன்னு அப்படியே அடிச்சுக்கிறது. பீட்னா அடித்து கொள்ளுதல். ஹீ பிகேம் அஃப்ரைட்னா பயப்படுதல். த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த சீ ஸ்ட்ரெச்டு டவுன் beneath and it was such a long way down. இதுதான் அந்த எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி, த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி. ஸோ த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி ஸ்ட்ரெச்டு டவுன் beneathனா அடியில், கடற்கரை கீழ்ப்பகுதியில் அர்த்தம். அண்ட் இட் வாஸ் சச் எ லாங் வே டவுன், மைல்ஸ் டவுன், மைல் கணக்காக போக வேண்டியது உள்ளது அப்படின்னு சொல்லி நினச்சிது. ஹீ ஃபெல்ட்னா உணர்தல். certain that he felt, நிச்சயமாக உணர்தல். certain நிச்சயமாக. his wings would never support him, நான் கண்டிப்பாக நம்மளுடைய விங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, நம்ம பறக்க ஆரம்பிச்சோம்னா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அது ஃபீல் பண்ணிச்சு. ஸோ தட் So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அது நைட்டு எங்கே தூங்கிட்டு இருந்ததோ அந்த பகுதிக்கே அது என்ன பண்ணுச்சு, தலையை குனிஞ்சிட்டு அப்படியே திரும்ப அதனுடைய இடத்துக்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒரு இளம் கடற்பறவை ஒரு செங்குத்தான குண்டின் முகட்டில் தன்னந்தனியே உட்கார்ந்து இருந்தது. அதன் முன் வெகு தூரம் கீழே பிரம்மாண்டமாய் கடல் இருந்தது. ஒரு நாளைக்கு முன்பே அதனுடைய சகோதரி மற்றும் சகோதர பறவைகள் அங்கிருந்து பறந்து சென்றிருந்தன. ஆனால் இந்த பறவை எங்கு தான் பறக்க முயற்சிக்கையில் இறக்கைகள் விரியாமல் கீழே விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தினால் பீடிக்கப்பட்டு முகட்டின் விளிம்பு வரை ஓடிவிட்டு பிறகு பயந்து தன் இருப்பிடமான பொந்துக்கே வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இதனுடைய சினானியம்ஸ்: சீகல் கடற்பறவை, சீபேர்ட், brink விளிம்பு, edge words margin, rim threshold, flap beat இறக்கைகளை படபடவென்று அடித்துக்கொள்ளுதல், wings இறகுகள், stretched நீட்டியது, extend
எக்ஸ்டெண்ட் சம்திங் பியாண்ட் நார்மல் லென்த்து. நார்மல் லென்த் இருக்கிறத இன்னும் அதிகப்படியாக இப்படி இழுத்து பிடிக்கிறது தான் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுது. பினீத் பிலோ கீழே, ஃப்ளாப்டு பீட்டட் படபடவென்று அடித்து கொள்ளுதல், ஃப்ளட்டர்டு இது எல்லாமே சினானிம்ஸில் வரக்கூடியது. இதனுடைய டெக்ஸ்ட் புக்கில் இது ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸு வி டேக் த செகண்ட் பேரா 2. The young seagull was alone on his ledge. His two brothers and his sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் why did the seagull fail to flyயும் இந்த பேரா எடுத்த ஒருபாடு இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கு வீடியோவில் தரேன். தேங்க்யூ. You can see the PDF. இதனுடைய PDF you can see in the description box.